இப்போ நம்ம நேராக ஓடிட்டு தான் இருப்போம், எகிரி ஜம்ப் பண்ணி ட்ரெயினில் ஓட முடியுமா? அவங்க பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் ஏற்றுப்போங்க. ஏன்னா அவர் ஹீரோ பண்ணுவார் அதுன்ற வெறி அவங்கள்ட்ட இருக்கு. என்ன கேட்டால் இப்போ அவர் ஒரு பெரிய டேரக்டர், இவர் ஒரு பெரிய டேரக்டர், 2 பேரும் பண்ணும்போது வித்தியாசம் எப்படி காட்டும்போது அவரு நேரம் வர்றாரு, பேசி டைலாக் பேசிட்டு போகிறார். ஒரு கமெண்ட் சார் இல்லை இப்படி மாற்றிக்கலாமே, ஓகே மாற்றிக்கலாமே. என்ன சார் நான் தானே எடிட்டிங் போகிறேன், அங்கே நான் பார்த்துட்டு விட்டு வேலையை பாருங்கள். இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து யூக்குலாக இருக்குது ஓடிட்டுலாம் ஒன்று. அப்போ எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி இருந்தது. இப்போ 86 ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அந்த ஒரிஜினல் அடித்தா எப்படி போகணும் போகணும். இப்போ அப்படி கிடையாது, அடித்தா அந்த ஒரு ட்ராவல் போகணும், அந்த ட்ராவல் போய் தான் இப்போ ஏற்றுக்கிறாங்க, இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அப்படி கிடையாது, ஒரிஜினாலிட்டி இருக்குது. வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்கிறார் ஃபைட்டர், அப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் திரு பரமசிவம் அவர்கள். அவர் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். அப்படி தான் வந்து இந்த டபுள் ஆக்டிங் அவர் படம் ஒன்று பண்ணியிருப்பார், நீங்கள் அதில் வந்து ஃபைட்டராக வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு. அந்த படத்தில் டூப் பண்ணது மோஸ்ட்லி இந்த 2 கமல் வரும்போதும் அவர் டூப் ஒத்துக்கிட்டாரா, இல்லை அதுலேயும் வந்து நிறைய ஜம்ப் சீக்வன்ஸ்லாம் இருக்குங்க? இல்லை ஆள வந்தாங்க. அவர் வந்து 2 பேர், எங்கள் 2 7 மேலே ஒரு ஆள் டூப் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து 2 பேர் பண்ணியிருந்தாங்க. கமல் சாருக்கே 2 பேர் டூப் போட்டுருந்தாங்க. ஆனால் ட்ரெஸ் போட்டு நின்றுருப்பாங்க, இவர் தான் பண்ணுவார். என்ன சொல்லுவாங்க கேட்டால் நீ செய்து காமி நான் பண்ணுறேன்னு. அவர் என்னென்னு கேட்டாக்கா, கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஷார்ட் பண்ணி கமலை பார்ப்பார், ஓகே அதை மெயினில் ஏற்றின முடிஞ்சு போச்சு, அதே ஷார்ட் எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சில பேர் யோசனை பண்ணுவாங்க பண்ணலாமா வேணாம்னு சொல்லி. அவர் அப்படியே கிடையாது, ஓகே வந்துட விடு பண்ணலான்னு. என்னென்னா ஒரு தைரியமான மனிதங்க. சில பேர் சொல்லுவாங்க அவர் இப்படி ஒன்று. என்னை பார்த்துருக்கேன், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டு பார்த்துருக்கோம். அவர் என்ன எப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் ரொம்ப அதிகம் பேச மாட்டார், சைலன்ஸாக போவார். உள்ளே மட்டும் ஒரு சவுண்ட் ஒன்றுமே இருக்காது, சைலன்ஸாக தான். அவர் டென்ஷனான தருணம் ஏதாவது இருக்கானா? இருக்கு. எந்த படத்தில்? மருதநாயகத்தில் இருக்குது. மருதநாயகத்தில் இருக்குது. நின்றுட்டுருக்கோம், ஆடியன்ஸாக நின்றுட்டுருக்கோம். அப்போ எல்லாம் அந்த காஸ்டியூம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ எங்கள் ஃபைட்டர் வந்து ஜட்டி போட்டு வந்துட்டார் உள்ளே. ஓகே குமார் இங்கே வாங்கினார், டவுல் கட்டிருக்க உள்ளே ஜட்டி தத்து பாடினார். சார் எங்கே சார் உள்ளே பாரு அப்படின்னு பார்த்தா உள்ளே சின்ன ஜட்டி போட்டு கோமணம் கட்டணும். கோமணம் கட்டி தான் போடணும். இவர் கோமணம் கட்டாமல் ஜட்டி போட்டு இருந்தார். உள்ள ஜட்டி கட்டி கோமணம் கட்ட போய் அந்த கும்பலை கண்டுபிடிச்சாருங்க. அதான் பெரிய. நாங்கள் 100 எப்படிப்பா நாங்கள் ஒரு 20 பேர் உட்காந்துருக்கோம், ஜூனியர்ஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க, எல்லாம் கும்பல். அந்த கும்பலில் டைலாக் போய்ட்டுருக்கு. பேசி திரும்பினார், பார்த்தாரு, அவர் மட்டும் கூப்பிட்டாரு, குமார் கூப்பிட்டாரு, இப்போ போட்டு வந்தார். அவர் சொல்கிறார் என்ன கண்டுடாது, நான் எங்கேயோ பார்த்து கூப்பிட்றாரு அவர். ஆனால் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் கவனிச்சாரா, இல்லை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் அப்படி கிடையாது. டைலாக் பேசி அப்படி பார்க்க போகிறாரா அப்படியே பார்த்துருவார். உடனே பார்த்து வந்து டேக் அப்படி கட் கட் சொல்லி உடனே கூப்பிட்டுருவார், உடனே சொல்லுவார். ஆளவந்தான் அப்படி தான் நடந்து. ஆளவந்தானில் வந்து அவர் வந்து ஜெயிலில் உட்காந்து மொட்டை ஜெயிலில் பேசி டைலாக் பேசிட்டு இருப்பார். நாங்கள் பின்னாடி நின்றுட்டு இருக்கணும், ஜெயில் தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும். அப்போ அவர் சொல்கிறார் லைனாக போங்க சொல்லிட்டு இருக்கணும். சொல்ல இவர் டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறாரு ஏய் அசிஸ்டன்ட் யார் அதே என்ன சார் பேக்ரவுண்ட் யாரும் மூவ் ஆகலை. ஓகே இவர் இங்கே தான் பேசிகிட்டு இருக்காரு, பின்னாடி நடக்கிற இன்சிடென்ட் இங்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே எல்லோரும் ஒரு ஜர்க்கு, இல்லை வைக்க சார் டே கூப்பிட்டு அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சுக்கங்கடா, மக்கு மாதிரி இருக்காதிங்க போங்க. என்னென்ன அதான் சொன்னேன், அவர் கேட்டால் ஒரு படம் பண்ணிட்டா போதும் சார், எல்லா படம் ஈக்குவல். என்னென்ன கேட்டால் கற்றுக்கலாம். சில பேர் கேட்டால் அவர் சொல்லுமா எதுக்கு வந்திருக்கேன் அசிஸ்டன்ட்னு, கற்றுக்க வந்திருக்கேன், முதல்ல கற்றுக்கோ அப்புறம் படம் பண்ணுங்க. ஒன்றே படம் பண்ண நினைக்காத, முதல்ல எல்லாத்தையும் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு நீ உள்ளே வேண்டியானா உன்னை ஜெயிக்க ஆளே கிடையாது. அவர் டேலண்ட்டாக தான் கற்றுக்கிட்டு உள்ளே போ, என்ன வேணால் பண்ணலான்னு. ஏன்னா அவரை பார்த்து பாருங்கள், டான்ஸ் நல்லா பண்ணுவார். ஃபைட்டு இது அவர் ஃபைட்ரு கிடையாது. அவர் வந்து சொல்லுவாங்க ஹீரோ சொல்லுவாங்க, எங்கே பார்த்தாலும் ஃபைட்டர் தான் அவர். ஜாலி டைப்பு ஃபைட்டு, என்ன கம்போஸ் என்ன பண்ணிட்டு போயிட்டு வந்துருவார். அது மாதிரி டைப்பு நடிப்பில் சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய வச்சு என்னன்னு பிரித்து போயிட்டு இருப்பார். அவர் நல்லா பண்ணி தருவார். ஓகேண்ணா, இப்போ இதெல்லாம் வந்து கமல் சார் டைரக்ட் பண்ண படங்கள். இப்போது அவர் நடித்து கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ண ஒரு படம் தான் தசாவதாரம். அந்த படத்துலேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடுங்க. அங்கே கமல் சார் வந்து ஆக்டர் எப்படி, இல்லை கே.எஸ். ரவிக்குமார் சார் கீழே கமல் சார் வந்து எந்த மாதிரி என்ன கேட்டால், இப்போ அவர் ஒரு பெரிய டைரக்டரு, இவர் ஒரு பெரிய டைரக்டர்.
2 பேரும் பண்ணும்போது வித்தியாசம் எப்படி காட்டுமோ அவரு நேராக வர்றாரு கேஸ் டைலாக் பேசிட்டு போகிற உடனே கமெண்ட் சார் இல்லை இப்படி மாற்றிக்கலாமே ஓகே மாற்றிக்கலாமே அவர் டைலாக் எடுத்துகிட்டு இருப்பார் கேமராக்கு வை சார் ஒன் மோர் போயிடலாம் சார் இவர் கேட்சா நீங்கள் எடுத்துடுவார் இல்லை என்ன சார் 2 டேக் கம்னரா எனக்கு தெரியாதுரா கம்னரா நீ வேலை பண்ணுறேன்னு என்ன சார் என்ன 2 டேக் எடுக்கணும்டா அப்போ தான் படம் வரும் ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் எடுத்துப்பார் என்ன சார் நான் தானே எடிட்டிங் போகிறேன் அங்கே நான் பார்த்துட்டு விட்டு வேலையை பாருங்கள் 2 ஷாட் எடுப்பார் எல்லாம் சொல்லுவாங்க 1 ஷாட்டுங்க அவர் என்ன மேலே நினைச்சாரோ கரெக்டாக ஷூட் பண்ணி போயிட்டே இருப்பார் கமல் சார் பண்ணிடலாம் சார் அவர்தான் கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவார் கடைசியாக எடிட்டிங் வந்து அவர் தான் ஓட்டிகிட்டு போயிடல பேட்டுமே அவர் என்ன நினச்சா உள்ளே வந்துடும் என்னென்னு கேட்டால் அது டைரக்டர் ஊறிட்டார் உள்ள அதுக்குள்ளே என்னென்னு தெரியும் அவர் சிட்டி டைம் சொல்லிட்டு போகிற மேட்ரு அதெல்லாம் அவர் சொல்லார் இந்த ஷாட்டு வரேன் சரி இது வரைக்கும் போதும் கூட அதை கட் பண்ணி விட்டு போயிட்டே இருந்தவர் என்னென்னு கேட்டால் கேஎஸ் ரவிக்குமார்லாம் வந்து டைரக்ஷன் வந்து தரவான உள்ளால என்னென்னு கேட்டால் பெரிய ஆள் ஒர்க் பண்ணி சில பேர் வந்து பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணும்போது பயப்படாங்களே ஹீரோட எப்படி பேசுகிறேன் ஹீரோ அப்படி கிடையாது கேஷுவல் டைப் ஓகே பண்ணலாமா ஓகே நீ பண்ணுங்க சார் கேமரா வச்சு டைலாக் பேச சரி கொஞ்சம் பண்ணிடலாம் சார் உடனே இவர் தான் நினச்சி அதை கூட சேர்த்து எடுத்துருவார் அதையும் எடுத்துருவார் ஆனால் அவருக்கு ஸ்பாட்டில் நினைப்பாங்க இன்னும் 2 டேக் 3 டேக் எடுக்கிறாரு நாங்கள் கேட்டோம் நானும் ஃப்ரெண்டு எல்லாம் கேட்டேன் என்ன சார் 2 3 டேக் எடுத்துட்டு போயிட்டுருக்கீங்களே சீக்கிரம்னு டேய் நீ சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் எடிட் நான் தான் உட்காரணும் போயிட்டு எனக்கு தான் மண்டை குடிச்சு என்ன ஒன்று எனக்கு தெரியும் விடு என் ரூட்டில் நான் போகிறேன் அவர் ரூட்டில் வந்துட்டே அப்புறம் கூடவா என்னென்னா 2 பேருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் இது பண்ணுவார் இவர் இது பண்ணுவார் ஆனால் படத்தில் பார்த்தோம்னா அவர் என்ன நினைச்சாரு அப்படியே லைவாக ஓடிட்டுருக்கோம் அந்த டைப் அவர் இது நான் இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் மலையாளம் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கம்பேரிட்டிவ்லி எந்த இண்டஸ்ட்ரினா வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க மலையாளம் தான் எதனாலண்ணா இல்லை நம்ம தமிழ் இருக்குன்னா நம்ம மலையாளம் சொல்கிற நினைக்காது என்ன நினைக்க மாட்டாங்க ஒரு ஸ்டோரி அதுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க அவங்க அது விட்டு வெளியே வரமாட்டாங்க ஒரு பையன் அந்த பையன் கூட என்ன அதுதான் போயிட்டுருக்கோம் இங்கே நம்ம இங்கே அங்கே ஓடிட்டு இருக்கோம் அது ஓடாது என்னென்ன ஒரு கதைக்குள்ளே கதை இருக்கும் வெளியே போகாது படம் பார்க்காது அப்படியே நார்மலாகவே போயிட்டுருக்கோம் அடித்தடி ஹெவியாக இருக்காது டென்ஷன் இருக்காது படமும் இல்லை அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் நார்மலாக இருக்கும் கதை தான் ஆனால் இப்போது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லை ஸ்டண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஆக்ஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல தானே வந்து வேலை அதிகமாக இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மனது தானே இருக்கும் நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரி சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக கரெக்டு இல்லை எதுவும் சொல்கிறேன் கேட்டோம்னாக்கா நம்ம படம் பார்க்கும்போது அந்த லைவ் தெரியும் ஓகே இப்போ ஸ்டோரின்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு அதில் வந்து 2 ஃபைட்டு 3 ஃபைட்டு தான் அதிகமாக இருக்காது அந்த ஃபைட்டு எக்கிலாம் விழக்கூடாது நீங்கள் என்னென்னு கேட்டால் எனக்கு நேரடியாக நடந்த சம்பவம்னா மம்முட்டி சார் உட்காந்துருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஒரு பையன் நேராக வந்தான் இந்த வணக்கண்ணே நானும் வணக்கண்ணே சார் அடித்தா எகிரி விழுமோண்ணா நமக்கு மலையாளம் சும்மா தெரில என்ன சார்ண்ணே கண்டுக்காக கம்முன்னு இருந்தார் இல்லை தலையாட்டினா கம்முன்னு இருந்தேன் அவன் என்ன சொல்கிறான் மம்முட்டி சார் ஒன்று அடித்தாக்கா எகிரி சுற்றி விழுவியா இப்போ நான் ரோப்பு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடித்தா ரோப்பில் எகிரிக்கே விழுவான் அவன் நேட்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான் பசங்க உடனே இவர் எல்லாம் வண்டியில் போய் கொஞ்சம் அவர் காம போயிட்டா சொல்ல எது பேசுகிறாது அவனுங்க குச்சி வேறு மாதிரி இருப்பான் என்ன கேட்டால் ஒரிஜினாலிட்டி விரும்புகிறவங்க எல்லாமே எதுக்குன்னு கேட்டால் நம்ம அடிச்சுக்கு வெகுந்தோம்னாக்கா அவன் கேட்பான் சார் அடித்து அங்கே வீடியோ போயிட்டு இங்கே எப்படி அங்கே போவேன்னு கேட்பான் இது என்னென்னு கேட்டால் ஸ்டேட் டு ஸ்டேட் அது ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் அதில் ஒரு பையன் கிக் பண்ண ரோப்பில் ஷார்ட் அடிச்சு ரூபா சொன்னேன் ஏன் அங்கே திருச்சி விழுந்து போயிடுது எங்கே போய் கூடாதா அப்படியே அவுத்துட்டு போவான் அவன் ஸ்டேட்டை கட்டுவாங்களா இது மலையாள இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி நம்ம போனோம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க வந்து டோட்டலாக எக்ஸ்ட்ரீம் அது எப்படி அது வெறித்தனமான ஒரு ஃபீல்டு அது என்னென்னு கேட்டால் நாங்கள் பாலகிருஷ்ணோட ஒர்க் பண்ணியிருக்கோம் பாலகிருஷ்ணா ஒர்க் பண்ணி ஃபைட் அவர் போது பாலகிருஷ்ணா உள்ளே வந்துட்டாவே செட்டு அமைதியாகிடும் ஒன்று அவனு பேசக்கூடாது அவர் டென்ஷன் ஆகிடுவார் அவர் ஃபைட்டு வெறித்தனமாக பண்ணுவார் அந்த டைலாக் பர்சன் வெறித்தனம் இருக்கும் அந்த ரஃப்னஸ் அப்படியே இருக்கும் அட்டும் என்ன பண்ணிட்டுருக்க அப்படி தான் இருக்கும் என்ன சார் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி என்ன கேட்டோம்னாக்கா நம்ம ஒரு வெட்டு தான் வெட்டுவோம் இங்கே அங்கே கிடையாது ஒரு பொச்சி வெட்டமாக டப்புன்னு வெட்டணும் ரத்தம் தெரிக்கணும் தெரிச்சா தான் ஒத்துப்பாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க தெலுங்கு ஆடியன்ஸ் என்னென்னு கேட்டால் அந்த டென்ஷன் வெறி அங்கே ஹெவி இப்போ நம்ம ஒருத்தர் பிடிச்சா நம்ம ஒரு அடி அடிப்போம் சரி கிளம்பு அங்கே அப்படி கிடையாது ஒரு அடி அடித்தா 2 3 அடி அடிக்கலாம் அவனை துவைச்சு கீழ் போட்டால் தான் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா டென்ஷன் என்னென்ன கேட்டால் அது அந்த கலாச்சாரத்தை ஒற்றி அவங்க இருக்கும்போது அதான் வரும் என்னென்ன கேட்டால் மலையாளமாக சாஃப்டாக இருப்பாங்க உனக்கு நம்ம நார்மல் டைப்பில் இருப்போம் அவங்க அப்படி கிடையாது அந்த வெறித்தனம் கோபம் இருக்கணும் இப்போ நம்ம நேராக ஓடிட்டு தான் இருப்போம் எகிரி ஜம்ப் பண்ணி ட்ரெயினில் ஓட முடியுமா
ஆனால் அவங்க பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. Audience ஏத்துக்குவாங்க. ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவர் ஹீரோ பண்ணுவார் அதுன்ற வெறி அவங்கள்ட்ட கிட்ட இருக்கு. அது சிரஞ்சீவி கூட நான் பண்ணும்போது அப்படி தான் ஒரு ஷாட்டு குதிரையில் போகிற மாதிரி ஷாட் பண்ணால் ஒத்துப்பாங்க அவங்க. என்னென்னு கேட்டாக்கா அவர் பண்ணுவாரியா, ஹீரோ பண்ணுவாரியா, அந்த அந்த வெறி தான் அங்கே இருக்குது. அதெல்லாம் மாற்றவே முடியாது. என்னென்னு கேட்டால் இன்றைக்கி என்ன ஃபீல்டு எங்கே வந்தாலும் சரி, அந்த தெலுங்கு ஃபீல்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோ, டெம்டேஷன் ஹெவியாக இருக்கும். வெறும் அடி கத்தி இடத்துல வெட்டு பறக்காங்க. எந்தக்கு என்ன ஒரு கத்தியாக வெட்டுவாங்க அங்கே கிடையாது. சர்ற மாதிரி வெட்டிட்டு போயிட்டு இருப்பான். ரசிப்பாங்க அங்கே. இங்கே ரசிக்க மாட்டாங்க, திட்டாருமா என்னையா சும்மாலாம் வெட்டிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 90s அந்த காலத்துலேருந்து தமிழ் சினிமாவில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்போ இருந்து அந்த ஆக்ஷன் சண்டை காட்சிகளுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது? இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து யூக்குலாக இருக்குது, ஓடிட்டுலாம் ஒன்று. அப்போ எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி இருந்தது. இப்போ 86 ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அந்த ஒரிஜினல் அடித்தா எப்படி விழணும் போகணும். இப்போ அப்படி கிடையாது. அடித்தா அந்த ஒரு ட்ராவல் போகணும், அந்த ட்ராவல் போய் வந்தால் தான் இப்போ ஏற்றுக்கிறாங்க, இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அப்படி கிடையாது, ஒரிஜினாலிட்டி இருந்தது. நாங்கள் 86 உள்ள ஒர்க் பண்ணும் போது ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டியோடு போயிட்டு இருந்தது. அந்த ஃபைட்டு இப்படி தான் இருக்கணும், அதுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா ஃபிலிம் இப்போ சிப் இருக்குது. ஃபிலிம்னா 100 அடி குத்துறோம், 150 அடி குத்துறோம், இதுக்குள்ளே ஃபைட் எடுக்கணுங்க. அதில் ஃபைட் எடுக்கும்போது அந்த நார்மல் அதான் போட்டுட்டு இருக்கோம். அப்படி இப்போ அப்படி கிடையாது. என்ன ஒன்றா பண்ணலாம் நீ ஃபீல்டில் நீங்கள். ஏன்னா ஸ்பூர் இருக்கிறனால வந்து என்ன ஷாட் என்ன எடுக்கலாம், ஒன் மோர் பண்ணிக்கலாம், இல்லை ரிப்பீட் போயிட்டே இருக்கலாம். அப்போ ரிப்பீட் பண்ண முடியாது. நான் இன்னும் என்ன பண்ணால் தமிழ் சினிமா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதையை டேரக்டர்கிட்ட கொடுத்துடணும். டைரக்டர் என்ன நினைக்கிறவரோ அதை சூஸ் பண்ணி தூண அந்த படம் இட்டு. சில பேர் உள்ளே வராங்க, டைரக்டர் ஒரு மேட்டரை போயிட்டு போகிற, அப்புறம் ப்ரொடியூசர் ஒரு படம் பார்த்துட்டு வருவார், இல்லை சார் அந்த படம் இப்படி பண்ணியிருக்காங்க அதுக்கு மாற்றினா இப்படியே கதை மாறும். ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க நேரம் இல்லை சார் இப்படி பண்ண நல்லா இருக்கணும் மாறும். அப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ரிலீஸில் மாட்டிப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்னையா கடமா பதமானாங்க அவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு மேட்ரு ஒருத்தருட்டு விட்டால் அவரு கூடயே போச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த படம் இட்டு. என்னென்ன கேட்டால் ஸ்டோரி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. இப்போ நான் செதுக்கு சூர்யா சார் சொன்னால் அவர் நடிப்பு திறமை போகலாம், அவருக்கு சொல்லிட்டா போதும். அந்த கேட்டு கூடயே போனால் படம் நல்லகிறான், படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை விட்டு வெளியே வேண்டாம் சொல்லுவாங்க, என்னப்பா சொதிப்பிட்டாங்க அப்படி போய்டும். ஓகேண்ணா, உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து என் கூட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிண்ணா. வணக்கம்.